கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இது பொது காலத்தின் ஆரம்பத்திலே வெள்ளிக்கிழமை. இன்றைய இறை வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரால் படைக்கப்பட்ட நோவாவின் காலப்பகுதியில் வருகை தந்த இந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, இவர்கள் பாபேல் கோபுரத்தை அமைத்து கொண்டு தங்களுடைய பெயரையும் தங்களுடைய நாகரிகத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் அந்த கோபுரத்தை அமைத்து இறைவனை காண்பதற்காகவும் இறைவனுடைய ராஜ்யத்தை செல்வதற்காகவும் அவர்கள் அவ்வாறு கோபுரத்தை அமைக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அழைப்பை சரியான முறையில் அவர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை அல்லது தங்களுடைய நாகரிகத்தை, தங்களுடைய பெயரை புகழை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவ்வாறு செயற்படுகின்றார்கள். உண்மையான அழைப்பு என்ன என்பதனை அவர்கள் மறந்துவிட்டு, இறைவன் எதற்காக அழைத்தார், இறைவன் எதனை மக்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் என்பதனை மறந்துவிட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே தொடக்க நூலில் எடுக்கப்பட்ட அந்த பகுதியிலே நாங்கள் இவ்வாறு அதனை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்ற இன்றைய நாளிலே நாங்கள் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம், இறைவனை பின் செல்ல கூடியவர்கள் அல்லது இறைவனை பின்பற்ற வேண்டியவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே தன்னலம் துறந்து பொதுநலம் கருத வேண்டும். இறைவனை நாடி செல்கின்றவர்கள் அவருடைய சிலுவினை தூக்கி கொண்டு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுதும் அவரை நாடி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய அழைப்பு எவ்வாறாக இருப்பினும் நாங்கள் எங்களுடைய அழைப்பை தட்டி கழித்து விட்டு ஏனோ தானோ என்று வாழ்கின்றோம். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, என்னுடைய பங்குகளே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் இருக்கின்றது, என்னுடைய பங்குகளிலே எங்களால் செய்யக்கூடிய உதவிகள் இருக்கின்றது, எங்களுடைய ஆற்றல்கள் இருக்கின்றது. ஆனால் இவற்றை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் ஏனோ என்று எங்களுடைய பெயரையும் புகழையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக, எங்களுடைய நாகரிகத்தை, எங்களுடைய சம்பிரதாயங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் பணிபுரிகின்றோம். ஆனால் இறைவனுடைய நாமத்தை தக்க வைக்கவோ அல்லது இறைவனுடைய ராஜ்யத்தை தேடவோ இறைவன் எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நாங்கள் தட்டி கழித்து வாழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் இதனாலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த வார்த்தையினூடாக எங்களை அழைப்பது, பங்கினூடாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலவிதமான பொறுப்புகள் காணப்படுகின்றது. உதாரணமாக, பிள்ளைகளை முன்னெடுத்து செல்வதற்காக அல்லது இறை வார்த்தை வாசிப்பதற்காக அல்லது பங்கிலே வேறு பொறுப்புகள், உங்களுடைய வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் அதை தட்டி கழித்து விட்டு நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பாருங்கள். இறைவனை காண்பதற்கு நீங்கள் இவ்வாறு உடனடியாக கோபுரத்தை அமைத்து கொண்டு கோபுரத்தின் ஊடாக இறைவனை செல்ல முடியாது. நீங்கள் இறைவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுமானால் நீங்கள் இவ்வாறு இந்த திருச்சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி, பங்குகளிலே காணப்படுகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி, குருவின் ஊடாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற போதனைகளை பின்பற்றி அவ்வாறே அந்த இறை ராஜ்யத்துக்கு நுழைய முடியும். எனவே சிந்தித்து பாருங்கள், இவ்வாறு நீங்கள் பிள்ளையானவற்றை செய்கின்ற பொழுது இறைவனை காண்பதற்கு அல்லது இறைவனை நாடி செல்வதற்கு நீங்கள் வேறு வழிகளை நீங்கள் ஆயத்தம் செய்து வேறு வழிகளின் ஊடாக நீங்கள் குறுக்கு வழிகளின் ஊடாக நீங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த இறைவனுடைய ராஜ்யத்தை உலகால் பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவன் வந்து உங்களுடைய காணப்படுகின்ற இந்த சம்பிரதாயங்களை, உங்களுக்கு காணப்படுகின்ற மொழிகளை மாற்றி அமைத்து, உங்களுடைய நாகரிகங்களை மாற்றி அமைத்து விடுவார். நீங்கள் உண்மையான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, உங்களுடைய கடமைகளை நீங்கள் புரிந்து வாழ்கின்ற பொழுது உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். எனவே அந்த வரப்பிரசாதங்களை, இறைவனுடைய அழைப்பை நாங்கள் வாழ்க்கையில தெரிந்து கொண்டு யாராவது இறைவனை நாடி செல்ல வேண்டுமானால் இவ்வாறான கஷ்டங்களை, துன்பங்களை அவர்கள் சந்திக்க வேண்டும். அவருடைய சந்தித்து அவருடைய வாழ்க்கையை பலப்படுத்தி கொண்டு இறைவனை நாடி செல்வதற்கு வரம் வேண்டி நாங்கள் இந்த நாளிலே மன்றாடுவோமாக.